அட மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்மா. அப்புறம் பாது கட்டிங்கெல்லாம் பார்த்தா தெரியுது, பிரிஸ்காதான் இருக்கீங்க. அடுத்து சொல்லிட்டு ஆளு பிரிசுக்கு என்னங்க நீங்க? அப்புறம் அக்காவுக்கு வருஷம் ஒண்ணு கேள்விப்பட்டேன். ஆமாம்மா, உங்களுக்கு எல்லாம் பத்திரிக்கை வைக்காமையா? பத்திரிக்கை எல்லாம் வைப்பீங்க. நான் என்ன சொல்றேன், பத்திரிக்கை எது வர்றதெல்லாம் அது வேற பிரச்சனை. மாமாவுக்கு என்ன அன்பளிப்பு, அதுதான் அங்க மேட்டர். ஃபங்க்ஷன் முடிஞ்சுன்னு சீரும் சிறப்பும் மாமா வந்து நடைபெறும். பாடுறா இப்ப இதுக்கு கேட்டேன்டா. மாமாலாம் நைட் ஆனா எப்படி இருப்பேன்னு தெரியுமா தெரியாதா? கலவரமா இருப்பேன். மாமாலாம் கலவரமா இருப்பேன். அதுக்கெல்லாம் அப்புறம் நீங்க ஏதாச்சும் பண்ணாதானா? நீங்க பாட்டு ஆளுக்கு ஒரு தட்டு உடைக்க ஒன்னா என்ன வருது? பார்த்து பண்ணி விடு சரிங்களா? ஒரு 500 தான். உங்க பாருங்க, சேவ் பண்ணிட்டு இப்பதான் வரேன். முடி வெட்டிட்டு 500 ரூபா கடன் சொல்லிட்டு வந்தேன். 150 ரூபா கடன் சொல்லிட்டு வரேன் சலூன்லயே. பாத்துட்டு சொல்றேன். மாமணிக்கே வாடா, இன்னும் ஒரு வாரம் கல்யாணத்துல சிறப்பா பண்ணிக்கலாம். ஒண்ணு இல்ல, நம்ம ஸ்தபா நினைவு நாள் எப்போ வருது? எங்க அண்ணன் நினைவு நாள்டா, உங்க அப்பா நினைவு நாள். ஏடா நீலாம் சன்னு 500 ரூபா காசை கொடுத்துட்டு போடியே. இது மறைக்கிறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல காசை கொடுத்துட்டு போ. நீ காசை கொடுத்துட்டு போ. 500 ரூபாய 500 கொடுத்துட்டு நீ வெக்கப்படலாம், எங்கிட்டதான் ஓடலாம். ஏய் சன்னு, இங்க வாசன்னு வேணா இந்த தெரிச்சு ஓடுறான். 500 ரூபா தானடா கேட்டேன். ஏய் ஏடா, ஏய் வாடா. ஹலோ ஹலோ, ஸ்டாப் 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 ஸ்டாப். ஒன்னும் ஒரு கும்பும் கிடையாது தம்பின்னா. இதான் தம்பி, ஒண்ணு இல்ல. நம்ம அப்பாவோட நினைவு நாள் எப்போ வருதுன்னு பாரு. அன்னைக்கு வந்து அப்படியே டீமோட இறங்கி அதை அப்படியே கலக்குறான், விஸ்வரூபம் ஆக்குறான். இப்ப என்னன்னா அண்ணனுக்கு ஒரு 500 இல்ல 500. நாங்க பாசத்துக்கு வசூல் பண்றாள். பாசத்தை காட்டுவோம், வசூல் பண்ணுவோம். இதுதான் எங்க வேலை. நீங்க வேற புதுசா